இப்போ வந்து 76 எபிசோட்ஸ் அப்லோட் ஆனதுனால இனிமேல் உள்ள எபிசோட்ஸ்லாம் 5 எபிசோடாக சேர்த்து குவிக்காக பார்த்துடலாம். இப்போ வந்து என்னாச்சுன்னா, ஜெயசீலன் வந்து அவங்க பாட்டியை வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு. அட்மிட் பண்ணி பார்த்ததில் வந்து என்ன ஆகுதுன்னா, டாக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு உங்கள் ஆச்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர ஷாக். அதை கேட்டு முரளிக்கும் அவங்களோட ஃப்ரெண்டு வினோத்துக்கும். அப்போ வினோத் தான் வந்து அன்னைக்கு உள்ள பில்லை பே பண்ணுறாரு. 12,000 rupees பே பண்ணுறாரு. உனக்கு எப்படா 12,000 ரூபாய் கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பொருளை ஒரு இடத்துல கொடுப்பாங்கடா, அதை வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னோடனே, இல்லீகலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி முரளியில் அந்த வினோத் சொல்கிறாரு. உடனே முரளி சொல்கிறாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, இப்படி பண்ணுறியடா, இது எவ்வளோ தப்பு அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்தா முடியாதுடா, என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அவளுக்கு சாப்பாடு போடணும், அதனால தான் நான் அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்புறமா முரளி உட்காந்து ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. முரளி அவங்க அம்மா அப்பா யாருன்னா மைனா, நந்தினியும் அவங்க ஹஸ்பண்ட் யோகேஸ்வரனும், அதுக்கப்புறம் ஆச்சி வடிவுக்கரசி மேம் எல்லாரும் சேர்ந்து காரில் வராங்க. சின்ன பையனாக இருக்கும்போது காரில் வரும்போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இனிமேல் தப்பை தட்டி, ஸ்கூலில் ஏதோ சண்டை போட்டு தப்பை தட்டி கேட்டிருப்பார் போல இருக்கு. அதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இனிமேல் தட்டி கேட்கணும்னு நினச்சேன்னா ஒரு போலீஸ் ஆகிட்டு தப்பை தட்டி கேளு, அப்போ உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த மொமெண்ட்லேயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அதுலேருந்து தான் அவங்க ஆட்சி எடுத்து வளர்த்துருக்காங்க போல இருக்கு. அது வரைக்கும் நல்ல வசதியாக தான் இருந்திருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்டு இவர் முரளி என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக ராஜாக்கு கால் பண்ணுறாரு. சார், நீங்கள் எனக்கு ஒரு எஸ்ஐயாக வாங்கி தரேன், போலீஸாக வேலை பார்க்குறியான்னு கேட்டிங்களா, நான் உங்கள் கூட வேலை பார்க்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரை பார்க்க போகிறாரு. அவரை பார்க்க போயிட்டாங்க. என்ன ஆகுதுன்னா, ராஜா வந்துட்டு இவரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு, சார் என்ன எதுவும் தப்பான வழியில் விட்டுற மாட்டீங்களேன்னு, கண்டிப்பாக விட மாட்டேன்னு அவரும் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உங்கள் ஆட்சி இனிமேல் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் ஆட்சியும் வடிவக்கரசியும் நல்லா இருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ராஜா தான் பார்த்துக்கிறாரு. ஏன்னா அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர் வந்து ராஜாவோட ஃப்ரெண்டு. முரளி என்னன்னா, அவங்க ஆட்சிக்கிட்டே எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, சினிமாவில் நடிக்கிற வேலை மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு அவர் பாட்டி எந்திரிச்சு வந்துடுறாரு. ஒரே நாளில் வந்து ராஜா ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்குறாரு. என்ன ட்ரைனிங்னா, நாளைக்கு வந்து இப்போ ஒரு 1 year போலீஸ் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிட்டு உள்ளே வந்த ஒரு போலீஸ்கிட்ட என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த கொஸ்டினுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு எல்லாத்தையுமே ஒரே நாளில் சொல்லி கொடுக்குறாரு ராஜா முரளிக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே என்னென்னா, முரளி வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. வரும்போதே அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்களோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது. அது ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. போன உடனேயே எல்லாரும் ஒருத்தராக கூப்பிட்டு, நீ எந்த பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் ராஜா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அந்த ஆன்சரை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சு அப்படியே ஒப்பிக்கிறாரு. உடனே எந்த ஸ்குவாடு, உன்னோட ஸ்குவாட் லீடர் யார், இப்படி ஒருத்தராக கேட்குறாங்க. மாட்டிக்கிட்டு பயங்கரமாக முழிக்கிறாரு. கடைசி என்னென்னா, வாவர் கூப்பிட்டு வச்சு கேட்டுட்ருக்காரு. வாவர் கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது கரெக்டாக ராஜா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேய், நான் உனக்கு காஃபி வாங்கிட்டு தானே வர சொன்னேன், நீ போய் காஃபி வாங்கிட்டு வா, எதுக்கு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டினோடனே வாவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஃபர்ஸ்ட் டைமாக காஃபி குடிக்கிறீங்க, உங்களுக்கு காஃபி குடிக்கிற ஹேபிட்டும் இல்லை. அண்ட் செகண்ட் டைம் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக உங்களோட பர்சனல் யூஸ்க்காக அனுப்புகிறீங்க. இது ரெண்டுமே இது வரைக்கும் நடந்தது இல்லையே அப்படிங்கும்போது ராஜா அப்படி பேசாமல், எதுவும் நானும் இது மாதிரி கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. எதுக்குன்னா, இல்லைன்னா ராஜா வந்து இவன் முரளி வந்து ஏதோ ஃப்ராட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து வாவர் கண்டுபிடிச்சிருவார்ல. ஸோ வாவர்கிட்ட இருந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ராஜா அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காரு. மீன்வைல் இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஏதோ திருடு போயிருக்கும். அப்போ திருடு போன பொருள் யார் திருடுறாங்கங்கிறதுக்கு ஒரு பாஷை தெரியாத ஒரு ஒர்க்கர் மேலே பழி போட்டு அவரை ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வாவர் தான் பிடிச்சிட்டு போயிருப்பார். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஷபானாவோட ஹெட், அந்த சீனியர் லாயர் இருக்கார்லையே, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்கிட்ட ஃபீஸ்லாம் பே பண்ண பணம் கிடையாது, ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பேசுகிறாங்க. பேசினோடனே அவர் வந்து ஃபீஸ் இல்லாமல் நான் இங்கே என்ன சத்திரமாவாசம் நடத்திட்டு இருக்கேன், வெளியில் போங்கன்னு சொல்லி விரட்டி விடுறாரு அந்த சீனியர் லாயர். ஆனால் ஷபானாவோட ஃப்ரெண்ட் அந்த மதனுக்கும் வந்து மனசு பொறுக்கலை. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீனியர் லாயர்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே இந்த மாதிரி வாவர் பிடிச்சிட்டு போய் வச்சிருக்காரு என் ஹஸ்பண்டை, அவர் திருடவே இல்லை, ஆனால் அவர் திருடுனாருன்னு சொல்லிட்டாங்க, எங்களால் ஃபீஸ் பே பண்ணி எங்கள்கிட்ட காசும் கிடையாது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுவாருன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவங்க நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த எஃப்ஐஆர் கொடுங்க, எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கன்னு. அட்வொகேட் கேட்டால் கொடுக்கணும் போல இருக்குது, பட் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வாவர் அனுப்பிச்சிடுறாரு. அப்போ ஷபானா என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்ஐ ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ராஜா என்ன பண்ணுறாருன்னா, திருட்டுத்தனமாக அதை எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்துட்டு அர்த்தனாக்கிட்டையும் சொல்லிடுறாரு, நான் அதை எடுத்து கொடுத்துட்டேன், நான் வாவர் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையுமே பூட்டி வச்சுக்கிறான் பர்சனல் திங்ஸ் மாதிரி, ஸோ அவன்கிட்ட நான் எஃப்ஐஆர் காப்பி எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கறதுக்கு யார் மூலமாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள்,
முரளி மூலமாக கொடுக்குறாங்க. இப்போ தான் வந்து முரளியும் ஷபானாவும் ஃபஸ்ட் டைமாக ஒரு அஃபிஷியலாக மீட் பண்ணுறாங்க. ஷபானா வந்து லாயருங்கிறது முரளிக்கு தெரியும், ஆனால் முரளி வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்ங்கிறது ஷபானாக்கு தெரியாது. ஸோ ஷபானா பார்த்துட்டு ஷாக்காகி கேட்குறாங்க, நீ வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்ல, அதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லை நீ கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருந்தேன், அன்றைக்கி என்னடானா பூக்கடையில் நின்னா, இப்போ என்னடானா போலீஸ் கான்ஸ்டபிள்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கிளாஷ் நடக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துட்டு போயிடுறாரு. எஃப்ஐஆர் காப்பியை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஷபானாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு நேராக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எகெயின் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, திருப்பியும் ஜீவாவை அனுப்பிச்சி விட்றாரு. ஜீவா இல்லை, அந்த முரளியை அனுப்பிச்சி விட்றாரு. முரளி நேராக இங்கே வராரு. வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு கேட்குறாரு. கேட்கும்போது ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, லத்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தர முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததில் வந்துட்டு அந்த ஹிந்திக்காரர் வந்து அவர் திருடலை. அப்போ அந்த ஓனரே வந்து வாவருக்கு ஃபோன் பண்ணி, இனிமேல் வெளியில் தெரிஞ்சால் நம்ம மாட்டிப்போம், நம்ம பாஷை தெரியாதுங்கிறதுனால அவனை பழி போட்டு அவனை உள்ளே அனுப்பணும், இனிமேல் நம்ம தெரிஞ்சால் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நான் 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுத்துட்றேன், அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து வாவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. வாவர் வந்து அதை எஸ்ஐ ராஜாட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே எஸ்ஐ ராஜா வந்து திட்டுறாரு. அப்போ தேவையில்லாமல் தானே நீங்கள் ஒருத்த மேலே பழி போட்டிருக்கீங்க, ஆனால் 1 lakh பத்தாது 2 lakh கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 lakhs வாங்கி கொடுக்குறாரு. 2 lakhs கிடைச்ச உடனே அந்த எம்ப்ளாயி, அதாவது தப்பாக ஜெயிலுக்கு போனார்ல அந்த ஹிந்திக்காரருக்கு வந்து ஒரே சந்தோஷம், 2 lakhs கிடச்சிருக்குன்னு. ஸோ அதில் ஒரு 30,000 கொண்டு வந்துட்டு ஷபானா கையில் கொடுக்குறாரு. நீங்கள் இந்த 30,000 வச்சுக்கோங்கம்மா எனக்காக. உடனே அவங்க வந்து இல்லை பைசாக்காக நான் பண்ணலைன்னொடனே பரவாயில்ல மேம், இல்லைன்னா நான் வெளியவே வந்திருக்க மாட்டேன், வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 30,000 கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஸ்வென்சி ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்வென்சியை பொண்ணு பார்க்க வந்துட்டு இன்ஸ்பெக்டர் பொண்ணு வந்து போலீஸாக இருக்குது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஜீவான்னு ஒரு காமெடி கேரக்டர் போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டில் ஒரு அம்மாக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான்ல, அந்த அந்த திருடனோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி இவங்க தான் அந்த லேடி வாய்ஸில் பேசி அந்த திருடனை ஏமாற்றி மயக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் அந்த திருடனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா வந்துட்டு தன்னோட பையனை காணோம், காலேஜ் படிக்கிற பையனை காணோன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கரெக்டாக அது அந்த டைமில் பார்த்து ராஜா அதை கேட்டுருவாரு. ஸோ எஸ்ஐ ராஜா அதை எடுத்துட்டு சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவையும் கூப்பிட்டுட்டு நம்ம இன்னைக்கு, அதாவது ஒரு பையனை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போயிட்டு காலேஜ் பையனை கடத்திட்டு போயிட்டு உங்கள் பையனை வந்து இன்றைக்கி சாயங்காலம் 5:30 ராஜாஜி பார்க்குக்கு நீங்கள் 10 லட்சம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டரை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாரு. அப்போ எஸ்ஐ ராஜா சொல்கிறாரு, சரி ஓகே இதை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக ராஜாஜி பார்க்குக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாஜி பார்க்குக்கு மஃப்டியில் எல்லா போலீஸும் போகிறாங்க. அவர் ராஜா, அப்புறம் ஜீவா, அதுக்கப்புறம் ஜெயசீலன், எல்லாருமே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா கான்ஸ்டபிளும் எல்லாருமே வந்து மஃப்டியில் போகிறாங்க. முனியாண்டியும் போகிறாரு. அங்கே பார்த்தா 2 பசங்க கரெக்டாக முகமூடி போட்டுட்டு வராங்க. வாசலில் அந்த சின்ன குழந்தைங்களுக்காக முகமூடி வைப்பாங்கள்ல, அதை தூக்கி போட்டுட்டு வராங்க. வந்து இந்த பணத்தை வாங்க வரும்போது அவங்க அப்பா வந்து கத்திடுவார். யாருன்னா அந்த கடத்தப்பட்ட பையனோட அப்பா வந்து கத்திடுவார். சார் வாங்க 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 அப்படின்னு கத்துவார். கத்துனோடனே எல்லா போலீஸும் ஓடி வரதை பார்த்துட்டு இந்த 2 பசங்களும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த 2 பசங்களில் ஒரு பையன் யாருன்னா இந்த கான்ஸ்டபிள் முனியாண்டியோட பையன். ஸோ அது ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சது, ரொம்ப ஓராட்சியெல்லாம் கொடுக்கும்போதே அவன் ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு தெரிஞ்சது. அதே மாதிரி அந்த முனியாண்டியோட பையன் தான் அந்த கடத்தின பசங்களில் 2 பசங்களில் ஒரு பையன் வந்து முனியாண்டியோட பையன். அண்ட் அந்த இடத்துல எப்படின்னா, அவங்க எஸ்கேப் ஆகி போகிற கேட் வாசலில் தான் இவர் வந்து எஸ்ஐ ராஜா வந்து முரளியை நிற்க சொல்லியிருப்பார். நீ இந்த இடத்துல காவல் நிற்கணும், ஒருவேளை அந்த வர்றவங்க வந்து இந்த வழியோடு எஸ்கேப் ஆகி போனால் நீ இங்கே பிடிச்சிடலான்னு சொல்லி ஒரு இடத்துல நிற்க வச்சுருப்பாரு. ஆனால் அந்த டைமில் பார்த்து ஒரு 3 பேர் அந்த முதல்ல அந்த கேம்பிளிங் நடக்கும்போது முரளிக்கும் ஒரு 3 பேர்த்துக்கும் சண்டை வந்திருக்கோம்ல, அந்த 3 பேர் கரெக்டாக பார்க்கில் வச்சு முரளியை பார்த்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே முரளி அந்த இடத்துல பயந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஸோ அவர் அந்த இடத்துல இல்லாததுனால இந்த 2 பசங்களும் தப்பி போயிட்டாங்க. அதாவது கடத்தின பசங்க வந்து தப்பிச்சு போகிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ முரளி ஒரு காரணமாயிட்டான். அதனால எஸ்ஐ ராஜா இப்போ செம்ம கோவத்தில் இருக்கார் முரளி மேலே. ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.